சார், இதுக்கு முன்பாக எப்போதும் இந்த முல்லை பெரியாறு அணை விவகாரம் சார்ந்து எப்போதாவது இந்த சேவ் கேரளா பிரிகேட் அப்படிங்கிற இந்த அமைப்பு இதுக்கு முன்பாக எப்போதாவது வழக்கு தொடுத்திருக்காங்களா சார்? இதுக்கு முன்பாக இல்லை இதுதான் முதல் வழக்கா? சேவ் கேரளா பிரிகேட் அப்படிங்கிற அமைப்பு வந்து இதுக்கு முன்னால 5 முறை உச்ச நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தட்டி வழக்கு. சரி. வழக்கறிஞர் ரசல் ஜோய் அவர் தான் அந்த அமைப்பினுடைய பவுண்டர், செக்ரட்டரி, எல்லாமே அவர் தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். இந்த அமைப்பு ஒரு என்ஜிஓவாக பதிவு செய்யப்பட்டது. சரி. இவர்களுடைய வேலை இதுதான். நாங்க என்ன கேட்கிறோம் அப்படின்னா, ஒரு பதற்றமான ஒரு சூழலை கேரளா 1979 உருவாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் அது பதற்றத்தை உண்டாக்கக்கூடிய அணையாக மாற்றப்பட்டது. ஆனால் அதற்கு பின்னால் தமிழகத்தில் 5 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 1 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம், 10 லட்சம் விவசாயிகளுடைய வாழ்க்கை, இதை பற்றி அங்க யாரும் சிந்தித்ததாக நமக்கு தெரியல. இந்த சேவ் கேரளா பிரிகேட் அல்லாது டாக்டர்கள், மருத்துவர்கள், MBBS MD படித்த மருத்துவர்களான டாக்டர் ஜோ ஜோசப், டாக்டர் ஜோ ஜார்ஜ் இவர்களுக்கு எல்லாம் வேலை அதுதான். அங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறது, முல்லை பெரியாறு டி கமிஷன் முல்லை பெரியாறுன்னு வழக்கு போடுறது, உடனே முல்லை பெரியாறு டீகமிஷன் செய்யல அப்படின்னு சொல்லி கேட்டா 10 மில்லியன் மக்கள் கேரளாவில் உள்ள 6 மாவட்டங்களிலே மரணித்து விடுவார்கள். ஒரே நாள் இரவில் முல்லை பெரியாறு அணை உடைந்து 6 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய 10 மில்லியன் மக்கள் இறந்து விடுவார்கள் என்று சொல்லி ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு உறுதி செய்யப்படாத ஒரு தகவலை தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்ல போய் வழக்கு போடுறது, சுப்ரீம் கோர்ட் உடனே ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறது. இப்படியாக கடந்த 2014 பிறகு, அதாவது முல்லை பெரியாறு அணைக்காக கொடுக்கப்பட்ட இறுதி தீர்ப்பு 2014, அந்த 2014 பிறகு இவர்களுக்கெல்லாம் வேலை வழக்கு போடுவது. இவர்கள் எல்லாம் NGO. அப்போ இந்த 45 ஆண்டுகளாக இதை தடுத்து நிறுத்துவதற்கு வழியேற்று இந்த 5 மாவட்டங்களில் வாழக்கூடிய விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் தீர்வுதான் கிடைக்கும். அப்போ இந்த சேவ் கேரளா பிரிகேடு போட்ட 6வது வழக்கு இந்த இல்லை. இந்த வழக்கு எனக்கு வந்து அணையினுடைய பாதுகாப்பு குறித்த ஆய்வு அநேகமாக போன மாதம் கூட ஏதோ நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சரியான்ட்டு நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. இந்த ஜஸ்டிஸ் ஆனந்த் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த அணையினுடைய மட்டத்தை உயர்த்துவது, அணை பாதுகாப்பு இருக்கா அப்படிங்கிறது சம்பந்தமான ஆய்வுகள் எல்லாம் செய்யப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டுருச்சு. 121 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஆனாலும் இது அணை வலுவாகத்தான் இருக்குன்னு தானே அந்த ரிப்போர்ட் எல்லாம் சப்மிட் பண்ணாங்க பென்னி குயிக் சார். ஆமா. அதற்கு பிறகும் 2014 சுப்ரீம் கோர்ட்ல 5 நீதியரசர்கள் தலைமையிலான ஒரு அரசியல் சாசன பெஞ்ச் கொடுத்த ஜட்ஜ்மென்ட். கரெக்ட். இல்ல, எனக்கு அது நினைவு இருக்கு. இப்போ இந்த வழக்கு இப்ப வந்து டேம் வந்து யூஸ் பண்ணவே கூடாது, நீங்க வந்து 10 மில்லியன் மக்கள், 1 கோடி மக்களுக்கு வந்து உயிராபத்து இருக்கு, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வச்சு இது வந்து அநேகமா ஒரு பில்லா தான் இது வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க இந்த வழக்கு இப்போது பதிவு செய்யப்படுவதற்கு என்ன காரணம்? இது வேலை திட்டமே அதுதான். அந்த சேவ் கேரளா பிரிகேடினுடைய வேலை திட்டமே இந்த அணையை உடைப்பது, புதிய அணையை கட்டுவது. அப்ப அந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து இவங்க தாக்கல் செய்திருக்கக்கூடிய மனுவை படிச்சோம்னு சொல்லி கேட்டார். 2014 எந்த சுப்ரீம் கோர்ட் ரொம்ப தெளிவான வரையறையை கொடுத்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்குதோ, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த காரணிகளுக்கு எதிராக இவங்க என்ன செய்யறாங்க, டிராப்ட் போடுறாங்க. அப்ப அணையினுடைய அடிப்பகுதி செல்லரித்து விட்டதாகவும், அப்ப அணையினுடைய பகுதியில வந்து அதிகமான நில அதிர்வு வருவதாகவும் இந்த போட்ட வழக்குல 2 காரணத்தை சுட்டி காமிச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், 2014 ஜட்ஜ்மெண்ட்ல அன்றைக்கு அந்த 5 நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது சொன்னாங்க, நாங்களாக இந்த தீர்ப்பை எழுதவில்லை, 5 பேர் சேர்ந்து சொல்றாங்க, ஒரு அரசியல் சாசன பெஞ்ச் 14 எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் அடிப்படையில தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கிறோம். அணை பலமாக இருக்கிறது, பேபி அணையை பலப்படுத்தி விட்டு அணையினுடைய நீர்மட்டத்தை என்ன செய்யலாம், 152 அடியாக உயர்த்தலாம் என்பது உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் 5 பேர் அடங்கிய பெஞ்சு கொடுத்த தீர்ப்பு. நாங்க என்ன கேட்கிறோம், நீ அந்த 2014 தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பாக எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்ட நிலையில், அதற்கு பின்னால் 2014 பிறகு கேரளாவை சேர்ந்தவர்கள், குறிப்பாக எர்ணாகுளம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டே இருக்கிறார். இந்த வழக்கை ஏன் உச்ச நீதிமன்றம் எடுத்துக்கொண்டது
அப்படிங்கிற கேள்விக்கு நாங்க இப்ப வந்திருக்கோம். அப்ப 2014 கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல அணை பலமா இருக்குன்னு சொல்றோம். 10 வருஷம் கூட ஆகல. இப்ப என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்றாங்க? வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ், கேரளா அரசாங்கத்துக்கு ஒரு நோட்டீஸ், தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்ததோடு மட்டுமல்ல, மனுதாரர்களையும் என்ன செய்கிறார்கள்? அது கூடுதலான வருத்தம் என்ன அப்படின்னு எங்களுக்கு கேட்டா, நாட்டினுடைய தலைமை நீதியரசர் மரியாதைக்குரிய கவாய் அவர், மரியாதைக்குரிய வினோத் சந்திரன், இந்த 2 நீதியரசர்களும் தான் இந்த டைரக்ஷனை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொல்றாங்க 130 years ஓல்டு டேம் முல்லைப்பெரியார். பார்க்கும்போது எங்களுக்கு எவ்வளவு வருத்தமாக இருக்கிறது. நான் ஒன்று கேட்கிறேன். மனுதாரர் சொல்லியிருக்காரு, ரசல் ஜோய் அட்வொகேட் என்ன சொல்றாரு? சர்வதேச நீரியல் நிபுணர்களை கொண்டு அணையை ஆய்வு செய்ய வேண்டும்னு சொல்றாரு. நாங்கள் கேட்கிறோம், 2014 அணையை ஆய்வு செய்த 14 எக்ஸ்பர்ட் கமிட்டிகள்ல ஒரு கமிட்டி சிடி தத்தே, டிகே மேத்தா, உலகத்தில் மிகச்சிறந்த நீரியல் நிபுணர்கள் சிடி தத்தையும் டிகே மேத்தாவும், அவர்கள் வந்து அணையில் ஆய்வு செய்து கொடுத்த ரிப்போர்ட் வெரி எக்ஸ்பர்ட் ரிப்போர்ட், எக்ஸலன்ட் ரிப்போர்ட். அந்த அதை அடித்துக் கொள்வதற்கு இந்த உலகத்துல அவங்க 2 பேரும் அடிக்கிறதுக்கு உலகத்துல நீரியல் நிபுணர்கள் இருக்கிறாங்களா? இந்த மனுதாரர் கேட்கிறாரு, நீங்க என்ன செய்ய வேண்டும்? சர்வதேச நீரியல் நிபுணர்களை கொண்டு வந்து என்ன செய்யணும்? அணையை ஆய்வு செய்யணும் சொல்றாரு. எவ்வளவு பெரிய அவஸ்தை சார், சொல்லுங்க. அணைக்கு வெடிகுண்டு வைத்திருப்பதாக செய்தி வருகிறது. நாங்கெல்லாம் அதை இயல்பாக கடந்து சென்றோம். ஏனென்று கேட்டால் அதுக்கு வாய்ப்பே இல்லை சார். அணையில வெடிகுண்டு வைப்பது சார் எனக்கு 2021 இறுதி அல்லது 22 தொடக்கம் மிடில், இது ஏதோ ஒரு காலகட்டத்தில் கேரளாவினுடைய அந்த அணை இருக்கக்கூடிய பகுதிக்கு பொறுப்பான கேரளாவினுடைய ஃபாரஸ்ட் டிஎஃப்ஓ வந்து தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு அந்த பேபி அணைக்கு போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டி கொள்ள அனுமதி கொடுத்தாருன்ட்டு முதல்ல ஒரு அனுமதி கொடுத்தாருன்ட்டு ஒரு ரிப்போர்ட் வந்தது. தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அதுக்கு நன்றி தெரிவித்தார். அப்புறமேட்டு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் கண்டனம் தெரிவித்து அந்த அறிக்கையை திரும்ப பெற்றார்கள். இதெல்லாம் நடந்தது. இப்போ வந்து கோர்ட்டு சொல்லியிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, பேபி அணையை பலப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தெல்லாம் வெட்டக்கூடிய வேலை ஏதாவது நடந்திருக்குதா அதுக்கப்புறமேட்டு? இல்லை இப்போது வரை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிஃபென்ஸ் மட்டும்தான் இதில் ஆடிட்டு இருக்குதா? அதாவது 2022 இந்த நம்முடைய முதல்வர் தலைமையிலான ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் பொறுப்பேற்றது. 15 மரங்களை பேபி அணைக்கு செல்லக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய 15 மரங்களை வெட்டலாம் என்று உத்தரவிட்டது. கேரள மாநிலத்தினுடைய பிரின்சிபல் சீஃப் கன்சர்வேட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் பென்னிக்கன் தோமஸ் அதான் ஒரு ஆர்டர் போடுறார். கம்பத்தில் இருக்கக்கூடிய பெரியார் கோட்ட அலுவலகத்துக்கு அந்த ஆர்டர் வருது, மரத்தை வெட்டி கொள்ளலாம். மரத்தை நினைச்சிருந்தா அன்னைக்கு இரவோடு இரவாக வெட்டி போட்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அங்கே கோட்ட பொறியாளராக இருந்த ஒரு இன்ஜினியர், தமிழ்நாடு பொதுப்பணித்துறை இன்ஜினியர் என்ன செய்யறாரு? கடிதத்தை தூக்கிட்டு சென்னைக்கு ஓடி முதலமைச்சர் கொடுத்து, ஐயா உங்களுடைய அரசாங்கத்திற்கு கிடைத்த முதல் வெற்றின்னு சொல்லி கொண்டு கொடுத்து, நம்முடைய முதல்வர் முகநூல்லையும் ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பதிவு போட்டு, கேரள மாநில முதல்வரே ரொம்ப நன்றின்னு சொல்லி ஒரு பதிவு போட்ட அடுத்த நாள் ஆர்டர் போட்ட பென்னிக்கன் தோமஸ் சஸ்பெண்ட், the letter has been revoked. அந்த அவர் கொடுத்த லெட்டரை ரிவோக் பண்ணுது கேரளா ஃபாரஸ்ட் அமைச்சர் ஏகே சசீந்திரன் பண்ணி அந்த லெட்டரை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு கேவலப்படுத்தி கேரளாவில் என்ன செய்தார்கள்? நம்முடைய முதல்வருடைய நன்றி கடிதத்தை காலில் போட்டு விதித்ததோடு அந்த கொடுத்த ஆர்டரை என்ன செஞ்சாங்க? ரிவோக் பண்ணிச்சு கேரளா கவர்மெண்ட். ஆனால் நாம் என்ன செய்யவில்லை? அதிலிருந்து பாடம் பெற்றுக் கொள்ளவில்லை. ஒரே ஒரு கேள்விதான், வெடிகுண்டு மிரட்டல் வந்திருக்கிறது அன்னைக்கு சம நேரத்தில் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதல்களும் வழக்கு வரும்போது அதே ஒரே நாள்ல வருது. ரெண்டுமே ஒரே நாள் சம்பவம். நாம் என்ன கேட்கிறோம்? 2021 செப்டம்பர்ல இதே மாதிரி திருச்சூர்ல இருந்து திருவனந்தபுரத்தில் இருக்கக்கூடிய தலைமை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒருத்தர் போன் பண்ணி, நான் முல்லைப்பெரியார் அணையில வெடிகுண்டு வச்சிருக்கிறேன்னு சொன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணீங்களா? நீங்க போன் தானே பண்ண, அவனை ஏன் அரெஸ்ட் பண்ணல? அப்போ இப்ப என்ன செய்யுது? இப்ப இதுல குழப்பம் வந்துருச்சு. கேரள காவல்துறை வெளியிட்ட அறிக்கை என்ன சொல்லுது? திருச்சூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்துக்கு இமெயில் வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் மனோரமா, கேரளாவில் இருக்கக்கூடிய நம்பர் 1 பேப்பர் மனோரமா என்ன சொல்லுது? அது வந்து திருச்சூர் கலெக்டரேட்டுக்கு வரல, திருச்சூர் மாவட்ட நீதிமன்றத்துக்கு வந்துச்சு. மாவட்ட நீதிமன்றத்துல இருந்து அந்த மெயில் என்ன செய்யப்பட்டுச்சு? திருச்சூர் மாவட்ட கலெக்டருக்கு கொடுக்கப்பட்டு, திருச்சூர் மாவட்ட கலெக்டரேட்ல இருந்து இடுக்கி மாவட்ட கலெக்டரேட்டுக்கு கொடுக்கப்பட்டு தான் நடவடிக்கை தொடங்கப்பட்டதாக யார் சொல்றா? கேரளாவில் மிக முன்னணி இதழான மனோரமா சொல்லுது. ஆனால் பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா என்ன சொல்லுது? அந்த மெயில் வந்தது எங்க வந்தது? கலெக்டரேட்டுக்கு தான் வந்துச்சு, நாட்டு மாவட்ட நீதிமன்றத்துக்கு வரலன்னு சொல்லுது. எதை நம்புறது? போலீஸ் என்ன அறிக்கை கொடுக்கறாங்க? நாங்கள் அந்த மெயில் மீது வழக்கு பதிவு செய்து விட்டோம். நாங்கள் இப்ப யாரை நாட போகிறோம்? நாங்க வந்து மைக்ரோசாப்டை நாடி அந்த மெயிலினுடைய உண்மை தன்மையை கண்டறிய போகிறோம். கேரளா போலீஸ் எப்படி எடுத்துக்கிறது? நாங்க
ஓகே. எப்படி எடுத்துக்கிறது? 2014 வரை முல்லை பெரியார் அணையில் இருந்த கேரள காவலர்களுடைய எண்ணிக்கை வெறும் 4. இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 124 பேர் இருக்கிறார்கள் காவலர்கள். ஒரு டிஎஸ்பி தலைமையில போலீஸ் ஸ்டேஷன் இயங்குது. கேரள போலீஸ் ஸ்டேஷன் முல்லை பெரியார் அணைக்குள்ள இயங்குது. 3 இன்ஸ்பெக்டர், 6 எஸ்ஐ, 124 போலீஸ். இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்த வந்து குண்டு வைப்பானா? நான் கேட்கிறேன். முல்லை பெரியார் அணைக்குள்ள கூடுதலாக ஒரு டைகர் ரிசர்வ்ல இருக்கு சார். பெரியார் டைகர் ரிசர்வுடைய மைய பகுதியில இருக்குது நம்முடைய அணை. 2 பக்கம் தான் வர முடியும். ஒன்னு நீர்வழி, இன்னொன்று நிலவழி. 2 பக்கமும் செக் போஸ்ட் கடுமையாக இருக்கக்கூடிய நிலையில குண்டு வைக்கணும் அப்படின்னு சொல்றது, அந்த மெயில் வந்தது யாருடைய நாடகம் என்று நாங்கள் அறியவில்லை. சார் சார் எனக்கு என்னன்னாங்க, இப்ப நீங்க சொல்ல உங்களுடைய 5 மாவட்ட விவசாய சங்கம்னு வச்சிருக்கிறீங்க. இந்த 5 மாவட்டமும் இந்த இந்த முல்லை பெரியாறு அணையால பாசன வசதி பெறுதுன்ட்டு இந்த 5 மாவட்டத்துக்கும் இன்னைக்கு வந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்ஸ் இருக்கிறாங்க. நீங்கள் நம்ம கார்த்திக் சிதம்பரம் இருக்கிறாரு, நவாஸ்கனி இருக்கிறாரு, அப்புறம் தங்க தமிழ்ச்செல்வன் இருக்கிறாங்க. இப்படி வரிசையாக இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், இந்த இந்த விவகாரம் தொடர்பாக சார் ஏதாவது பார்லிமெண்ட்ல லோக்சபாலேயோ ராஜ்யசபாலேயோ ஏதாவது இந்த விவகாரம் தொடர்பாக பேசப்பட்டிருக்கா? தங்க தமிழ் செல்வன் மட்டும் ஒரே ஒரு முறை பேசினார். ஆனால் ராமநாதபுரம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை சேர்ந்த அண்ணன் நவாஸ்கனி, அவருடைய கட்சியை சேர்ந்த கேரளாவில் இருக்கக்கூடிய யாரு ராஜ்யசபா உறுப்பினர் ஹாரிஸ் பிரான், அவரு நாடாளுமன்ற மேலவையில முல்லை பெரியார் அணையை டீகமிஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினாரு. ஆனால் அதே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மக்களவை உறுப்பினரான நவாஸ்கனி அந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு முல்லை பெரியார் கம்யூனிஸ்ட் கட்சி வருவாரு. நவாஸ்கனி கம்யூனிஸ்ட் கட்சி கிடையாது. இல்ல, நவாஸ்கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அவருடைய பார்ட்டியை சேர்ந்த கேரளாவில் இருக்கக்கூடிய மேலவை உறுப்பினரான ஹாரிஸ் பிரான் அணையை உடைக்கணும்னு சொன்னாரு ராஜ்யசபை. இவரு கமெண்ட் இருந்தாரு, பேசல. அணையை உடைக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய கேரள மாநில கூட்டணி கட்சி உறுப்பினர் என் கே பிரேமச்சந்திரன் கொல்லம், எர்ணாகுளம் ஹைபி ஈடன் காங்கிரஸ் கட்சி, சாலக்குடியில பென்றி பெகரன் காங்கிரஸ் கட்சி, இவர்கள் எல்லாம் அணையை உடைக்க வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற மக்களவையிலே குரல் கொடுக்கும் போது நம்முடைய சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் அவையில் இல்லை. ஓகே ஓகே. பாலு அவையில் இல்லை இல்லை, வெங்கடேசன் அவையில் இல்லை, சச்சிதானந்தம் திண்டுக்கல் சச்சிதானந்தம் அவையில் இல்லை. எப்படி பார்க்கிறது? எப்படி பார்க்கிறது நாங்க? அப்ப எங்களுடைய அரசியல்வாதிகள் இந்த நீரை குடித்து வளர்ந்தவர்கள் யாரு? தங்க தமிழ் செல்வன், திண்டுக்கல் சச்சிதானந்தம், மதுரை வெங்கடேசன், சிவகங்கை கார்த்தி சிதம்பரம் டெல்லியில பிறந்திருக்கலாம். ஆனா ராமநாதபுரத்திலே பிறந்த அந்த நவாஸ்கனி, இந்த 4 எம்பிக்களும் முல்லை பெரியார் தண்ணீரை குடித்து வளர்ந்தவர்கள். முல்லை பெரியாருக்காக கேரள மாநில அவர்களுடைய கூட்டணி கட்சி, அவர்களுடைய கட்சியை சார்ந்தவர்கள் பேசும்போது வாய்மூடி மௌனியாக இருந்தார்கள் நம்முடைய அண்ணமார்கள். ஓகே ஓகே ஓகே, பேசலாம் சார், பேசலாம். நீ குயிக் சார். சார், இப்போது இருக்கக்கூடிய இந்த அணையை வலுப்படுத்த சில வழிமுறைகளை கையாளலாம், இருக்கிறத இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் இப்படிங்கிறத பற்றி எல்லாம் ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து பேசியிருக்காங்க அப்படிங்கிறது பத்திரிகைகளில் வெளியாகி இருக்கக்கூடிய செய்தி. நீங்கள் இந்த அணை வலுவாக இருக்கிறதா என்று ஆய்வுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. அந்த ரிப்போர்ட் சப்மிட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் திரும்பவும் இந்த விவகாரத்தை விசாரணைக்கு எடுத்ததன் மூலமாக நீதிமன்றம் கோர்ட் இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதன் மூலமாக ஒரு பெரும் விவாதத்திற்கு நீதிமன்றம் இந்த பிரச்சனை எடுத்ததன் மூலமாக வழிவகுத்திருக்குங்களா சார்? ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். முதல் சுற்றுல ஒரு 3 மாசம் தான் இருக்கு கேரளாவில் உள்ளாட்சி தேர்தல். அதற்கு கேரளா தயாராகி கொண்டிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே மொத்தம் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளில், கேரளாவில் இருக்கக்கூடிய 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒரே ஒரு தொகுதியில் தான் இடதுசாரி ஜனநாயக முன்னணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஆலத்தூர்ல மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் ராதாகிருஷ்ணன். மீதி இருக்கக்கூடிய 19 தொகுதியிலும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஒரு பயத்தை கொடுத்திருக்கு. அதனால உள்ளாட்சி மன்ற தேர்தல் வருவதை காரணம் காட்டி அங்க கேரளாவை பொறுத்தளவுக்கு சார், இங்க காசர்கோடு எங்க இருக்கு பாருங்க, காசர்கோட்ல ஒரு இடைத்தேர்தல் நடந்தால் கூட முல்லை பெரியார் தான் பேசுறாங்க. தேர்தல் வரும்போதெல்லாம் முல்லை பெரியார் ஒரு பேசு பொருளாக மாறுகிறது.
ஓகே. 2011 ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு முல்லை பெரியார். கம்பு பள்ளத்தாக்கில் ஒரு 5 லட்சம் பேர் கிளம்பி கேரளாவை நோக்கி சென்றோம். அப்ப அது ஏன் அது காரணம் அப்படின்னு கேட்டா, எர்ணாகுளம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரவம் அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் நின்ன கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தோழர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்றால் முல்லை பெரியார் அணையை உடைப்பேன். ஏன்னா பிரவம் பெரியாற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நகரம். அப்ப அப்படித்தான் தேர்தல் வரும்போதெல்லாம் முல்லை பெரியார் பிரச்சனை கேரளாவில் விஸ்வரூபம் எடுப்பதும், அதை காங்கிரஸ் நான் உடைக்குங்குது, கம்யூனிஸ்ட் நான் உடைக்குங்குது, பிஜேபி நான் உடைக்கும் சொல்லுது. அப்ப அவர்களுடைய எல்லா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் விட்டு இந்த தேர்தல் வந்துச்சுன்னா முல்லை பெரியார் எடுத்து முன்னால வச்சுக்கிடுவாங்க. அதுதான் கேரளாவில் இருக்கக்கூடிய 14 மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் உச்சநீதிமன்றம் என்ன செய்திருக்க வேண்டும்? பர்டிகுலர் கேஸ் நான் ஒரு சின்ன சந்தேகத்தை மட்டும் தெளிவுபடுத்திக்கிறேன் சார். வழக்கமாக போடப்படக்கூடிய வழக்குகள் போலதான் இப்போது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கையும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா? நீதிமன்றம் இந்த வழக்கை அணுகி இருக்கக்கூடிய அந்த பாங்கை பார்க்கும்போது இது சாதாரணமாக தான் எடுத்துக்கொள்ளக்கூடிய வழக்காக இது சீக்கிரத்தில் டிஸ்போஸ் ஆகக்கூடிய வழக்காகத்தான் இதை கன்சிடர் பண்ணணுமா, இல்லை இதை கொஞ்சம் சீரியஸான இஷ்யூவாக தான் பார்க்க வேண்டியது தேவையா சார்? இல்ல, இதுவரைக்கும் 2014க்கு பின்னால போடப்பட்ட வழக்குகளில் எல்லாம் தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் கொடுக்கல. ஓகே. இந்த வழக்குல தான் சுப்ரீம் கோர்ட் என்ன செய்யுது, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணுது. அதான் எங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் எதுக்காக வரணும் முல்லை பெரியாருக்கு? புரியுது. 2 மாசத்துக்கு முன்னால கூட சுப்ரீம் கோர்ட்டால் நியமிக்கப்பட்ட தேசிய அணைகள் பாதுகாப்பு ஆணையத்தால் உறுதி செய்யப்பட்ட மெயின் கமிட்டி வந்துச்சு. நேஷனல் டேம் சேஃப் அத்தாரிட்டியுடைய தலைவர் திரு அரில் ஜெயின் தலைமையில அந்த 7 பேர் கொண்ட கமிட்டி அணையை பார்த்துட்டு அணை பலமா இருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. 2 மாசம் கழிச்சு சப் கமிட்டி வந்துச்சு. சப் கமிட்டி என்ன செய்யுது, அணை பலமாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கு. அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட 2 கமிட்டியும் அணை பலமாக இருக்கு என்று ரிப்போர்ட் அதே சுப்ரீம் கோர்ட் தான் கொடுக்குறாங்க. கொடுத்த பிறகு மறுபடியும் இப்ப எங்க வந்துச்சு, தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையத்துக்கு எதுக்காக நம்மளுடைய மாண்பை சுப்ரீம் கோர்ட் நோட்டீஸ் போடணும். அப்ப எங்களுக்கு என்ன தோணுது, அப்ப அதே வழக்குல சொல்றாரு நில அதிர்வு அதிகமாக இருக்கிறது. யாரு, அந்த சேவ் கேரளா பிரிகேட் மனுல தாக்கல் பண்ணிருக்காங்க. சார் எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த நம்மளோட அந்த நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இவங்க ஏதாவது ஆய்வு செய்யக்கூடிய ஒரு அத்தாரிட்டியா சார் இவங்க? முதல்ல என்ன பேரிடர் மேலாண்மை தான். பேரிடர் வரும்போது மேலாண்மை செய்ய வரக்கூடிய ஏன் நோட்டீஸ் பண்ணணும்? அதான் சார் எனக்கு தெரியல. எனக்கு கொஞ்சம் நீங்க சொல்லுங்க. இவங்க ஏதாவது ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த அணை இப்படி இருந்தது அப்படின்னா இது உடைவதற்கான பாதிப்பு இருக்கு, இது உடைஞ்சு போனதுன்னா இவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ட்டு ஒரு சயின்டிபிக்கா ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அத்தாரிட்டியா இது முதல்ல? வாய்ப்பே இல்லை. இல்ல சயின்டிபிக் அத்தாரிட்டி. சரி, அப்போ இந்த அத்தாரிட்டி கிட்ட நீ உன்னோட ரிப்போர்ட்டை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஏன் கேக்குது? அதான் இந்த மனுவில் சொல்லப்பட்டக்கூடிய அந்த டிராப்ட் தான் சார் அதுக்கான காரணம். மனுவில் என்ன சொல்றாங்க, இந்த அணையை சுற்றி நில அதிர்வு அதிகமாக இருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளாக. ஓகே. ஆனால் அந்த நில அதிர்வு எங்க பதிவு செய்யப்படுது, அங்க நில அதிர்வுக்கான கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு, சீஸ்மோகிராபிக் அந்த கருவி பொருத்தப்பட்டிருக்கு. அதை எங்க பதிவு பண்றாங்க, தமிழ்நாட்டிலேயே கேரளாவில் இல்ல ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ஆய்வகத்தில் இது பதிவு செய்யப்படுது. 10 ஆண்டுகளாக ஒரு அறிக்கை கூட நில அதிர்வு வந்ததாக அறிக்கை இல்லையே. சீப்பேஜ் வாட்டர் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொல்றோம், அணையில 152 மொத்த டோட்டல் ஸ்டோரேஜ், அதுல 104 டெட் ஸ்டோரேஜ் கிடப்பு நீர். அது அணை கட்டின காலத்திலிருந்து 104 அடி கிடப்பு நீராக கிடக்கும் நிலையில் தண்ணீர் கசியத்தான் செய்யும். 1980 இருந்து 1989 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கிறோம் அணையை பராமரிப்பதற்காக. தெரியுமா, சேவ் கேரளா பிரிகேடுக்கு தமிழக அரசாங்கம் 100 கோடி ரூபாய் செலவு செய்திருக்கு சார். 10 ஆண்டுகள் அணையை பலப்படுத்திட்டோம் சார். வேற எங்க இருந்து சீபேஜ் வாட்டர் வரும்? அப்ப நாங்க என்ன கேட்கிறோம், அந்த டிராப்ட்ல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயமும் அணைக்கு எதிரானது. இங்க இருக்கிற நாம என்ன செய்யறோம், எல்லாரும் எங்க அண்ணன் பொங்கலூர் மணிகிட்ட சொல்றாங்க, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், எங்க அம்மா பிறந்ததே கேரளாவில். அதான் விஷயம். திருவிதாங்கூர் சமஸ்தானத்துல செங்கோட்டை இருக்கும்போது எங்க அம்மா பிறந்தாங்க. அப்ப அடிப்படையில நாங்களும் கேரளாவோடு ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். நான் சொல்றேன்,
இப்பவும் இணக்கம் அவசியம்தான். ஆனால் அந்த இணக்கம் என்பது என்னுடைய உரிமையை விட்டுக் கொடுத்து விட்டுத்தான் அந்த இணக்கம் என்று சொன்னால் அதை ஆய்வு செய்ய வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ அட்வொகேட் ரசல் ஜோய் வந்து சேவ் கேரளா பிரிகேட் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் போடப்பட்ட டிராப்ட் அது வந்து தமிழகத்திற்கும் கேரளத்திற்கும் நீண்டகால பகையை மூட்டக்கூடிய டிராப்ட். ஆரம்ப நிலையிலேயே அந்த மனுவை என்ன செய்திருக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம். நடக்கல. ஆனால் மாறாக டைரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுதான் எங்களுடைய வருத்தம். இணக்கத்திற்கு நம்ம தமிழர்களோட வேற யாரும் இருக்காங்களா இந்த உலகத்துல இணக்கத்தை பேசுவதற்கு? நாம இணக்கத்தை பேச தயாரா இருக்கிறோம். ஆனால் அது என்னுடைய உரிமை மீது கை வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்றோம். அதனால போடப்பட்டிருக்கக்கூடிய டிராப்ட் மிகவும் ஆபத்தானது, என்ன ரொம்ப அபாயகரமானது, நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிலே சிக்கலை கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அதுல இருக்கக்கூடிய டிராப்ட். பென்னி குயிக் சார், ஏதோ நீங்க சொல்ல விரும்புறீங்களா? முல்லை பெரியாறு அணை 999 ஆண்டுகளும் கம்பீரமாக நிற்கும். கேரள மாநில அரசு நினைப்பது போல அதை இடிக்க முடியாது, உடைக்க முடியாது. கூடுதலாக கேரளாவிற்கும் தமிழகத்திற்கும் பேச்சுவார்த்தை நடத்தி அதை தீர்த்து விடலாம் என்று நாம் ஒரு கனவு கண்டோம். அது பகல் கனவாகத்தான் இருக்குமே தவிர ஒற்றுமைக்கான கூட்டை ஒருபோதும் உருவாக்காது. அந்த மாதிரி நாம தயாரா இருக்கோம், அங்க தயாரா யாரும் இல்லை அப்படிங்கிற செய்தியோடு, இணக்கம் வரும் என்றால் பச்சை துண்டுகள் என்ன செய்யும், சங்கம் நடத்தாது, மாடு வைக்க போயிடுவோம் நாங்கள். அதுக்கு தயாராக